இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோம்பு தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி நோம்பு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபரும் விரதம் இருக்கலாங்க. அதிகபட்சமாக பெண்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், ஆண்களும் இருந்தே ஆகணும். அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி. ஏகாதசினா என்னென்றது பெருமாளுக்கு உகந்த நாள். மகாலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் தான். அந்த பெருமாளாகப்பட்டவருக்கு உகந்த நாள் அப்படின்னா அன்னைக்கு ஆண்களும் விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபட்டால் குடும்பம் விருத்திகளையும் மகாலட்சுமி அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி எப்படிலாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் 5 மணிக்கு மகாலட்சுமி கூட்டவை நம்ம வீட்டு வாசலில் எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்சி நெய்வேத்தியம் ஒன்று எடுத்துகிட்டு போய் பருப்பு பாயசம் வச்சு அம்பாளை வசியம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலையை சாத்தி அம்பாளை நமஸ்காரம் பண்ணி வாமா மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லி அம்பாளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம விருந்தாளி முக்கியமான ஒரு நபர் வீட்டுக்கு வந்தால் எப்படியெல்லாம் உபசரிக்கணும் அப்படியெல்லாம் அம்பாளை உபசரித்து அவளுக்கு தாம்பழமாக வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் கொடுத்து ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்பாளை வழிபடலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம எத்தனை முறை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முறை அம்பாளை வழிபடணும். எப்படியெல்லாம் வழிபடணும்னா காலையில் ஒரு முறை, காலையில் 5 மணிக்கெலாம் அம்பாளை ஒரு தடவை வழிபடணும். 2வது 8 மணிக்கு வழிபடணும். 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு வழிபடணும். 4வதாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வழிபடணும். 5வதாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு வழிபடணும். ஏன் 5 தடவை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதங்களில் 5 வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தில் கிடச்சிருக்கு. அந்த 5 வெள்ளிக்கிழமை அம்பாளை பரிபூர்வமாக நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த வரலட்சுமி நோன்பை நம்ம உபயோகப்படுத்திட்டு அம்பாளை மனமுருகி 5 முறை தீபாராதனை காட்டி அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு, ஆடி மாதத்துடைய 5 வெள்ளிக்கிழமை சிறப்புடைய அம்சமும் நமக்கு கிடைக்கும்ன்றது ஐதீகம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச சுமங்கலிங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் இன்றைக்கி வராங்களோ அந்த சுமங்கலிங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச மஞ்சள் குங்குமங்கள் கொடுக்கலாம். கொடுக்குறத தப்பே கிடையாது. அது அவங்க வந்து போகிறாங்கன்னா மகாலட்சுமி வந்து போகிறதுக்கான ஐதீகம். அண்ணாமலையார் அரோகரா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில்